மூவொரு இறைவனின் பிரியமுள்ள அன்புள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் பெந்தகோஸ்து விழாவின் வாழ்த்துக்கள். தூய ஆவியானவர் என்பவர் யார் என்ற கேள்விக்கு பல இறையியல் வல்லுநர்கள் கடவுளின் மூச்சுக்காற்றுதான் தூய ஆவியார் எனவும், இன்னும் சிலர் துணையாளர் எனவும், மற்றும் சிலர் உண்மையை எடுத்துரைக்கும் மனசாட்சி எனவும் கூறுகின்றனர். விவிலிய அடிப்படையில் எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டாடியதுதான் பாஸ்கா பெருவிழா. அந்த விழாவிற்கு பிறகு 50ஆம் நாள் பெந்தகோஸ்தே என்ற பெருவிழா முதல் அறுவடையின் விழாவாக கொண்டாடப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியின் வருகையானது தொடக்க நூல் 1:2 நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்று கூறப்படுகிறது. இதனால் படைப்பின் ஆரம்பத்திலேயே அவர் இருந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. தூய ஆவியானவர் கடவுளுடைய பணிக்காக மனிதர்களை ஆற்றுப்படுத்தி இறைவாக்கினர்களை உருவாக்கி இறை வார்த்தையை அறிவிக்க துணையாளராகவும் இருந்து வழிகாட்டி இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியின் வருகையானது கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி தந்தை மகனாகிய இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து மூவொரு இறைவனாக கடவுள்களில் 3ஆம் ஆளாக இருக்கின்றார். மனிதர்களை உண்மையான பாதையில் வழிநடத்தி கடவுளின் செயல்பாடுகளை செய்ய உதவுகின்றார். தூய ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. தூய ஆவியானவரின் அதிர்வுகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நிறை மகிழ்ச்சி உண்டு. விவிலியத்தில் 2 இடங்களில் மட்டுமே தம் மூச்சு காற்றால் ஊதினார் என்று கூறப்படுகிறது. தொடக்க நூல் 2:7 மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். இதுவே மானிட பிறப்பு. யோவான் 20:22 இயேசு உயிர்த்த பிறகு அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இதுவே ஆன்மாவின் பிறப்பு. திருத்தூதர் பணிகள் ஆவியானவரின் செயல்பாடுகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இந்நூலை தூய ஆவியானவரின் பணிகள் என்றும் அழைக்கலாம். 150 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தாலியில் இருந்து இங்கிலாந்துக்கு நோக்கி ஒரு கப்பல் புறப்பட்டது. அந்த கப்பலின் மேல் தளத்தில் நியூமன் என்ற ஆங்கிலிக்கன் சபையைச் சேர்ந்த ஒருவர் பயணம் செய்தார். அவர் ஒருவித மனக்குழப்பத்தில் அமைதியின்றி அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். இயேசுவின் உண்மை வழியை உணர்த்தும் சபை எது? நாம் இதுவரை வாழ்ந்து வந்த ஆங்கிலிக்கன் சபையா அல்லது தனக்கு முன் காட்சி தரும் கத்தோலிக்க திரு அவையா என்ற கேள்விகளால் குழம்பிக் கொண்டிருந்த போது யோவான் நற்செய்தி 16:13 உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்ற இயேசுவின் வாக்குறுதி அவரை தெளிவுபடுத்தியது. இந்த இறைவார்த்தையை வைத்து லீட் கைனிலைட் என்ற நூலினை அவர் அழகாக எழுதியுள்ளார். அதன் பிறகு கத்தோலிக்க திரு அவையில் சேர்ந்து தம் குருத்துவ வாழ்வில் நிலைத்திருந்து கர்தினால் என்ற பொறுப்பினையும் பெற்றார். இந்நிலையை அடைய தூய ஆவியானவர் அவரோடு இருந்து வழிநடத்தினார் என்பதனை நாம் பார்க்கின்றோம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடந்த ஆண்டு பெந்தகோஸ்து பெருவிழாவில் திரு அவை மற்றும் உலகை புதுப்பிக்கின்ற பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவியானவரின் வலிமையான காற்று நம்மீதும் நமக்குள்ளும் வந்து நம் இதயங்களை திறந்து அதன் பின் எல்லைகளை விரிவுபடுத்தி அமைதியான உலகை கட்டி எழுப்ப துணை நிற்பார் என்றார். பெந்தகாஸ்து நாளில் அப்போஸ்தலர்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கியதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. தூய ஆவியானவரை பெற்ற பின் அவர்கள் தைரியமுள்ள சாட்சிகளாக மாறினர். இதுவே திரு அவையின் பிறப்பு நாளாக அமைகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முள் வாழும் இறைவனாக, நம்மை வழிநடத்தும் ஆசானாக தூய ஆவி செயல்படட்டும். எனவே என்னை புதுப்பியும், என்னை உமது பாதையில் வழிநடத்தும் என தூய ஆவியிடம் வேண்டி நாம் வாழ என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.